வாங்க சிறகடிக்க ஆசை சீரியல் உலகத்துக்குள்ள ஒரு எட்டி பார்க்கலாம். நம்ம ரோகிணிக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அது வெளியே தெரிஞ்சுடக் கூடாதுன்னு தினம் தினம் பயந்துட்டே இருக்காங்க. ஆனா விதி வெளியதுங்கிற மாதிரி. அவங்க முதல் கணவர் சேகரோட அண்ணன் சென்னைக்கு வந்திருக்காரு. இவரு தன் மனைவிக்கு 15 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாததால மருத்துவமனைக்கு போகணும்னு 5 நாளுக்கு முத்துவோட காரை வாடகைக்கு பேசியிருந்தாரு. இந்த விஷயம் நம்ம வித்யா மூலமா ரோகிணிக்கு தெரிய வர அவங்களுக்கு ஒரு திக்னு ஆகிடுச்சு. ஐயோ, முத்து இந்த சவாரிக்கு போயிட்டா எல்லாம் தெரிஞ்சிடுமேன்னு நினைச்சு ஒரு திட்டம் போட்டு தன்னோட மாமியார தனியா பாண்டிச்சேரிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்ல அப்பா மட்டும் தனியா இருக்கிறதால முத்துவும் வேற வழி இல்லாம அந்த சவாரியை கேன்சல் பண்ணிட்டாரு. சரி, இன்றைய எபிசோட்ல என்னென்ன கலாட்டா நடந்துச்சுன்னு பார்ப்போமா? தன் திட்டம் வெற்றி அடைஞ்சிடுச்சுன்னு ரோகிணி சந்தோஷப்பட்டாங்களா? அடப்போங்க பாஸ், அவங்க இன்னும் நிம்மதியா இல்லை. உடனே அவங்க அம்மாவுக்கு போன் போட்டு கிறிஷோட பெரியப்பா கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி பேசுங்க. ஆனா அவங்க எந்த கார்ல போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அம்மாவும் விசாரிச்சுட்டு அவங்க செல்வத்தோட கார்ல தான் போறாங்கன்னு சொன்னதும் தான் ரோகிணிக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு. அப்பாடா, தப்பிச்சோம்டா சாமி. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். முத்து தான் போக முடியலங்கறதாலதான் தன்னோட நண்பன் செல்வத்தை அந்த சவாரிக்கு அனுப்பி வச்சிருந்தாரு. ஆனா செல்வம் என்ன சொல்றாருன்னா, நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் போவேன், நாளைக்கு எனக்கு வேற ஒரு சவாரி இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு யோசிச்ச முத்து, சரி இன்னைக்கு நீ போ, நாளைக்கு ரவியை வீட்ல இருக்க வச்சுட்டு நான் அவங்களை கூட்டிட்டு போறேன்னு செல்வத்துக்கிட்ட சொல்றாரு. ஆனா இந்த விஷயம் ரோகிணிக்கு தெரியாத ரகசியம். அவங்க முத்து அந்த சவாரிக்கு போகவே மாட்டான்னு ஒரு மிதப்புல இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? நாளைக்கு முத்து அந்த சவாரிக்கு போனா என்னாகும்? ரோகிணியோட முதல் கணவர் பத்தி முத்துவுக்கு தெரிஞ்சிட வாய்ப்பிருக்கு. அப்போ ரோகிணி பத்தின உண்மைகள் ஒவ்வொன்னா வெளியே வர சான்ஸ் இருக்கு பாஸ். ஐயோ, ஒரு பக்கம் இந்த கலவரம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வீட்ல பொண்ணுங்க யாரும் இல்லாததால நம்ம முத்து, மனோஜ், அண்ணாமலை, ரவின்னு எல்லாரும் சேர்ந்து ஜாலியா சமைச்சு சாப்பிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. சமகலாட்டா. மறுபக்கம் சிந்தாமணி தன்னோட பொண்ணை பார்க்க ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு போன் வருது. அக்கா, ஒரு பூ ஆர்டர் வந்திருக்குன்னு அந்த பக்கம் சொல்றாங்க. ஓஹோ, அது மீனா எடுத்த ஆர்டர் தானே கேக்குறாங்க நம்ம சிந்தாமணி. ஆமா அக்கா, அவங்க திடீர்னு வெளியூர் போனதால ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க, அதான் நமக்கு அந்த ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சிந்தாமணிக்கு பத்திக்கிச்சு. அவ வேண்டாம்னு சொன்ன ஆர்டரை நமக்கு பிச்சை போடுறாங்களா? அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு கோபமா சொல்லி அந்த ஆர்டரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இனி என்ன ஆக போகுது? இந்த ரோகிணி ரகசியம் வெளியே வருமா? சிந்தாமணி தன் பிடிவாதத்தால என்னென்ன கஷ்டப்பட போறாங்க? அடுத்தடுத்த எபிசோட்கள்ல என்ன காத்திருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.